So இதை consider this one and determine கேள்வி கேட்கறாங்க லீனியர் காம்பினேஷன் பாசிபிளான்னு கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா யூங்கிற வேல்யூ வச்சுக்கிட்டு யூங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க யூங்கிற வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் 1 by 1 பார்க்க போறோம் சரிங்களா. அப்ப u ஈக்குவல் டு a into v1 plus b into v2 சரியாப்பா. அப்ப u ஓட வேல்யூ என்ன 1, k, 4 ஈக்குவல் டு a into v1 ஓட வேல்யூ 1, 2, 3 plus b ஓட வேல்யூ 2, 3, 1 சரியாப்பா. ஓகேங்க சார். அப்போ 1, k, 4 ஈக்குவல் டு a உள்ள மல்டிப்ளை பண்ணா a, 2a, 3a plus b உள்ள மல்டிப்ளை பண்ணா 2p, 3p, b சரியா. அப்ப இதுல இருந்து என்ன நடக்குது எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கணும். அப்போ 1, k, 4 ஈக்குவல் டு உள்ள ஆட் பண்ணா a plus 2b, 2a plus 3b, 3a plus b சரியா கண்ணு. மியூட் எடுத்துட்டு அப்ப என்ன பண்ணணும் இந்த இதுக்கு இந்த இது ஈக்குவல் பண்ணணும். அப்ப a plus 2b ஈக்குவல் டு 1 அடுத்த ஈக்குவேஷன் இந்த k இது ஈக்குவல் பண்ணணும். அப்ப 2a plus 3b ஈக்குவல் டு k அடுத்து இந்த டேர்ம் ஈக்குவல் பண்ணணும். 3a plus b ஈக்குவல் டு 4 சரிங்களா. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா இது k இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியாது. கேங்கிற வேல்யூ தெரியாது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிட்டு ab கண்டுபிடிச்சிட்டு அந்த ab வேல்யூ இந்த ஈக்குவேஷன் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா k கிடைச்சிடும் சரியாப்பா. ஓகேங்க சார். இது பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எலிமினேஷன் மெத்தட் தெரியும். எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம போடலாம் சரிங்களா. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. 2 வேரியபிள் லீனியர் ஈக்குவேஷன் ஈஸி தான். அதை லீனியர் எலிமினேஷன் மெத்தட் அப்ப அதை வச்சு சால்வ் பண்ணுங்க. இங்க என்ன இருக்குது இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இங்க 2p இருக்குது, இங்க 2p இருக்குது, இங்க 2p இல்ல. ஆனா என்ன பண்றீங்கன்னா ஒன்னாவது ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a plus 2b equal to 1. செகண்ட் ஈக்குவேஷன் நீங்க 2b வேணும். அதனால செகண்ட் ஈக்குவேஷனோட 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 மல்டிப்ளை பண்ணா 6a plus 2b equal to 8. அப்ப என்ன பண்ண போறீங்க ரெண்டையும் மைனஸ் பண்ண போறீங்க சரிங்களா. மைனஸ் 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 2b கட் ஆயிரும். a மைனஸ் 6a வந்து மைனஸ் a மைனஸ் 5a கரெக்ட்டுங்களா. ஈக்குவல் டு 1 மைனஸ் 8 மைனஸ் 7 ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆயிரும். அப்ப a ஈக்குவல் என்ன கிடைக்குது 7/5. ஏதாச்சும் டவுட் இருக்குதா தம்பி? இல்லைங்க சார். சரி இதை கொண்டு வந்து என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சு 3 ஆல்ரெடி இருக்குது. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 4 in 3ன்னு வச்சுக்கோங்க. சரி 4 in 1ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும். 4 in 1 அப்ப என்ன கிடைக்கும் a ஓட வேல்யூ 7/5 plus 2b equal to 1. அப்ப 2b equal to 1 minus 7/5. அப்ப இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -5 அப்ப மைனஸ் பிளஸ் 5 மைனஸ் தேங்க்யூ 7 minus 5 வந்து 2 ஆயிரும். அப்ப -2 ஆயிரும். அப்ப -2/5 சரிங்களா. -2/5 ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? அப்ப 2b அப்ப இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும் கரெக்டாப்பா. இந்த 2 கட் ஆயிரும். b equal to -1/5 சரியா. சரியா பிரசன்னா? ஓகேங்க சார். இது உனக்கு போட முடியும்னா கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா 2 வேரியபிள் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணுவீங்க ஈக்குவேஷன் 5 இது வந்து எலிமினேஷன் மெத்தட். இது வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடலாம். ஈக்குவேஷன் 5 இது வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியபிள். அதனால 2 வேரியபிள் ஏபிசி வேல்யூ ஏபிசி சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ என்ன 1, b ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 1. அடுத்து இன்னொன்னு என்ன a ஓட வேல்யூ சாரி இங்க இருந்து எடுக்கணுமா இதுல இருந்து எடுக்கணுமா ஈக்குவேஷன் 1 வந்து a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 1 அண்ட் இதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 4. அப்ப இந்த கால்குலேட்டர்ல என்ட்ரி பண்ணிக்கங்க. 1 equal to 2 equal to 1 equal to ரெண்டாவது ஈக்குவேஷன் 3 equal to 1 equal to 4 equal to சரிங்களா. என்ட்ரி பண்ணீங்கன்னா எஸ் a ஓட வேல்யூ 7/5 கிடைச்சிருச்சு அண்ட் b ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -1/5 கிடைச்சிருச்சு சரிங்களா. நான் வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போனாலும் உனக்கு அதுதான் வரப்போகுது சரியாப்பா. இந்த ஏபிசி வேல்யூ எங்க அப்ளை பண்ணனும் இங்க அப்ளை பண்ணனும் சரிங்களா. அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 5 ன்னு வெச்சுங்க. அப்ப 4, 5 இன் ஈக்குவேஷன் 3 கரெக்ட்டாப்பா. ஈக்குவேஷன் 4, 5 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 2 into a. ஏனா ஈக்குவேஷன் 3 என்ன 2a plus 3b equal to k. இதுதான் ஈக்குவேஷன். அப்ப a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணுங்க. அப்ப 2 into 7/5 plus 3 into -1/5 equal to k. அப்ப சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது
2 into 7 வந்து 14/5, 3 into -1 வந்து -3/5 ஈக்குவல் டு கே. அப்ப 14 - 3 வந்து 11. அப்ப 11/5 ஈக்குவல் டு கே. சரியாப்பா? அப்ப கேவோட வேல்யூ என்ன கேட்டாங்க? கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்ம கொண்டு வந்து இங்க என்ன பண்ணணும்? U ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப U ஓட வேல்யூ என்ன? 1, 11/5, 4. இதுதான் வந்து U ஓட வேல்யூ. சரிங்களா? இது 60 மார்க் கொஸ்டின் போட்டுருக்காங்க பிரசன்னா. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இது பண்ணிக்கோ. சரிங்களா? அப்ப இந்த U ஓட வேல்யூ எங்க என்ட்ரி பண்ணணும்? கடைசியா என்ட்ரி பண்ணணும். 1, K, 4ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்ப therefore U equal to 1, 11/5, 4. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகேங்களா? மியூட் பண்ணிக்கிற காது கேட்கல. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே டன். கடகடன்னு காப்பி பண்ணி பார்க்கலாம்.